கார்த்திகை 1 மாசம் மாலை போடலையா? கார்த்திகை 1 மாசம் மாலை போடலையா? நம்ம ஊர் சாமிட்ட மாலை போடுங்க, நம்ம ஊர் சாமிட்ட மாலை போடுங்க. கொழுக்கட்டை உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் புது பங்களா நாளை காலையில 7 மணிக்கு வந்து சுண்ணாம்பு அடிக்கணுமா? வந்துரு. நான் வெள்ளை அடிக்கணுமா? தை மாசம் முடியற வரைக்கும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்காத. ஏன் நீங்க தேதி என்ன? நவம்பர் 17. தமிழுக்கு என்னப்பா? கார்த்திகை 1. மாலை போட்டிருக்கல? மாலைக்கு வேலைக்கு என்ன சம்பந்தம் இருக்குதே. 75 பைசாவுல 68 நாளை அமோகமா கொண்டாடிடுவேன். நாளை குங்குமம், நாளை விபூதி, நாளை சந்தனம், பஜனை பாட்டு பாடியே காலாட்டிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அது எப்படி? ஒவ்வொரு வீட்லயும் போய் கன்னிச்சாமி கன்னிச்சாமின்னு சொல்லுவேன். ராஜ உபச்சாரம் நடக்கும். எத்தனை வருஷமா இப்படி கன்னிசாமின்னு சொல்லிக்கிட்டு இருப்ப? அது மட்டுமா, 2 மாசம் எங்க அப்பா அம்மா திட்டவே மாட்டாங்க. இந்த மாலைக்கு அவ்வளவு மரியாதை. சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க சாமின்னு காலில் விழுவாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீயும் மாலை போட்டிருக்க. உன் போல போயிட போது வேலையை பாரியா. கார்த்திகை 1வது மாசம் மாலை போடலையா? கார்த்திகை 1வது மாசம் மாலை போடலையா? எங்க ஊர் சாமி மாலை போடுங்க. சாமியே சாமி ரொம்ப இழுக்காதீங்க, சாயங்காலம் மாதிரி போகுது, போடுங்க. சாமி சரணம் ஐயப்பா. போ அடுத்தல வா. யோ எந்திரியா. சாமியே அத நான் சொல்லணும். சாமி சரணம் ஐயப்பா. என்ன சாமி அருள் வந்துருச்சா? வேப்பன நாத்த தாங்க முடியல. அடுத்தால வா. சாமி சரணையப்பா. என்னங்க சாமி சரணையப்பா. கொஞ்சம் பலமா சொன்னா தேஞ்சு போவீங்களோ? சாமி சரணையப்பா. உள்ள நுழைய மாட்டேங்குதியா? வண்டி சிரிச்சாங்க. போ. ஒரு பஸ் முடிஞ்சு போச்சு, அடுத்த பஸ் வா. என்னய்யா கொலை பண்ண வர்ற மாதிரி வர்றான்? சாமி மேல அவ்வளவு பக்தி. எழுப்பு, தூங்கிற போறான். எந்திரிக்க சாமி. சாமி வர 24ஆம் தேதி நம்ம வீட்டுல மலர் பூஜை சாமி. ஐயோ அந்த தேதியில 5-6 பேர் இருக்க. தேதி இல்லையா? இருக்கு. தேதி வேணும்னா ரேட்டை பொறுத்து இருக்கு. ரேட்டை நான் கொடுத்துறேன் சாமி. கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன் சாமி தேதி வேணும். 35ஆம் தேதி. அப்படி ஒரு தேதி இல்ல சாமி. 30ஆம் தேதி. 30ஆம் தேதி வச்சுக்க. சரி சாமி. சாமி நான் மாலை போடணும், என்ன பண்ணணும்? வேட்டியும் சட்டையும் அவுத்து போட்டுரு. ஐயோ ஏதாவது சாய வெட்டி கேட்டிய சாமி? அப்படியா சாமி? சாமி இந்த மத்த விதிமுறைகள் எல்லாம் எனக்கு தெரியாது, சாமி சொல்லணும். ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும். 2 தடவையா? சாமி இப்பவே என் பொண்டாட்டி தண்ணிக்காக லோலோன்னு அலையறா சாமி. குளிக்க வேண்டாம், விட்டுரு. நீ என்ன பண்ணுவ? தண்ணி பஞ்சம். நான் ஐயப்பன் கிட்ட சொல்லிக்கிறேன். ஐயப்பா இவர் குளிக்க வேணாம். ஐயப்பன் எங்க இருக்காரு? என் ஞானக்கனுக்கு தெரியும், இந்த பூனைக்கனுக்கு எல்லாம் தெரியாது. சும்மா ஐயா. 50 ரூபா அவதாரம். கட்டிறேன் சாமி. இந்த சாப்பாடு வகைராக்கள் அது சொல்றேன். மத்த சாமிலாம் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத சொல்லும். எங்க குருசாமிட்ட அப்படி இல்ல, நீ எது வேணாலும் சாப்பிடலாம். அப்புறம் அதை மட்டும் கட்டிடணும். மத்தியானம் பிரியாணி சாப்பிடலாம், சாயந்தரம் முட்டை பரோட்டா, கும்மா குத்து குத்து. சாமி இது அருவாளா? ஃபுல்லா போடு. மீதி இருந்தா கொண்டா, நாங்க 2 பேரும் போட்டுக்கிறோம். 100 ரூபா அவதாரம். சாமி மன்னிச்சிருவாரு. கொடுத்துறேன் சாமி.